வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. இன்றைக்கி மகாபாரதம் கேரக்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கிருஷ்ணரை பற்றி அவரை பற்றி சொல்லணும்னா இந்த ஜென்மம் பத்தாது. கடல் மாதிரி நிறையா விஷயம் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அவர் கருணை இருந்தால் நிறைய விஷயங்கள் அவரே எனக்கு கொடுப்பாரு, அதை நான் நம்புகிறேன். இப்போ நம்ம கிருஷ்ணரோட அப்பா அம்மா யார்? கிருஷ்ணரோட அம்மா தேவகி, அப்பா வசுதேவர். சரியா? இவர் மாமாவுக்கு ஆகாது, மாமா கம்சனை கொன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அசரீர் சொன்னதுனால இவருக்கு முன்னாடி 7 பேர் பிறந்தாங்க. அப்போ 7 பேர் பிறந்து உடனே கம்சன் எப்போ குழந்தை பிறந்தாலும் அவன் நாட்டில் இருக்கிறவன கொன்றுவான். ஏன்னா ஆண் குழந்தைனால அவனுக்கு இது தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த குழந்தைனால அவன் கம்சனுக்கு இறப்பு அப்படின்னு அசரீர் சொன்னதுனால இவங்களுக்கு குழந்தை பிறக்க அவன் கொண்டுகிட்டே இருந்தான். இவங்களை ஜெயிலில் போட்டான். அதுக்கு முன்னாடி தேவகிக்கு மேலே கம்சனுக்கு ரொம்ப அன்பு, ஏன்னா அண்ணன் தங்கச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா, சரி குழந்தை பிறந்த உடனே 7வது குழந்தை அம்மன் தானா, அவங்க வைஷ்ணவி அம்மன், அவங்க இது பண்ணி தானாக போயிடுவாங்க. 8வது குழந்தை பிறந்த உடனே ஐயோ யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த பக்கம் யசோதாவுக்கு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே யசோதாவுக்கு பிறக்கிறது தான், இந்த பக்கம் இங்கே இவருக்கு தேவகிக்கு பிறகு தான். என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தைய தேவகிக்கு பிறந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் யசோதா அம்மாட்ட சேர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. யசோதாவுக்கு அம்மைக்கு பிறந்த குழந்தை அம்மன். சரியா? இது ஒரு கதை. ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா, தேவகி அம்மைக்கு பிறந்த குழந்தைய கொண்டு போய் வசுதேவர் யசோதாட்டை விட்டுட்டு யசோதாக்கு பிறந்த குழந்தைய கொண்டு இங்கே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அன்றைக்கி நல்ல மழை பெய்யுது. இது மழை பெஞ்சோடனே அந்த இவர் இருக்கார் இல்லையா, நம்ம ஆதிசேஷன் கொடையா மாதிரி கிருஷ்ணர் மேலே தண்ணி படாமல் பார்த்துக்கிறாரு. பார்த்துட்டு அவங்க கொண்டு போய் அந்த பக்கம் யசோதா இருக்கிற இடத்துல போய் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அந்த குழந்தைய மாற்றி எடுத்துகிட்டு வந்தோன்னா, ஆஸ் யூஷுவல் கம்சன் அந்த குழந்தைய தூக்கி எறிஞ்சு கொள்றதுக்கு பார்க்குறான். அது அப்படியே மாறி வானத்துக்கு போயிடுது, அம்மனா மாதிரி வானத்துக்கு போயிடுது. அப்போது சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை யசோதாட்ட போயிடுது. தேவகிக்கு வசுதேவருக்கும் ரொம்ப வருத்தம். ஆனால் தன் குழந்தை ஹாப்பியாக இருப்பான் அப்படின்ற நம்பிக்கையில் சும்மா அது இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே யசோதா சரி இவர் தான் நமக்கு பிறந்துன்னு சொல்லிட்டு அதை நல்லா பார்த்து இது பண்ணி அங்கே ஆல்ரெடி பல்ராம் முன்னாடியே இருக்காருங்க. அதுக்கப்புறம் இவர் போகிறார். ஆக இந்த குழந்தைங்க 2 பேரும் நல்லா வளருது. வளர்ந்த உடனே அவரோட லீலைகள்லாம் நிறையா நமக்கு தெரியும். அப்பப்போ நான் நடுவில் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? ஆக்சுவலி யசோதாட்ட போய் கிருஷ்ணர் வளர்கிறதுக்கும் ஒரு கதை இருக்குது. அது என்னென்னா, முதல்ல வெங்கடாஜலபதி இருக்கார் இல்லையா, அவருக்கு கல்யாணம் நடக்குதா. அப்போ அவர் வெங்கடாஜலபதி கல்யாணம் பேசுகிறது எல்லாமே அவங்க அம்மா அவங்க பேசிடுறாங்க. அவங்க சாதாரணமாக இருக்காங்க. அப்புறம் இவர் போய் குபேரர் போய் பேசி அந்த ராஜாட்ட பேசி வெங்கடாஜலபதி கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நடத்துவாங்க. அப்போ அவருக்கு குபேரர் வெங்கடாஜலபதிக்கு கல்யாணத்துக்கு பைசா கொடுக்குறாரு. வகுல மாளிகா அப்படின்ற அம்மா வெங்கடாஜலபதியை வளர்த்து நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, நீ உன்னை இந்த கிருஷ்ணராக இருக்கும்போது இருந்த யசோதா தான் அடுத்த ஜென்மத்தில் வகுல மாளிகாக மாறி இப்போ கிருஷ்ணரை கல்யாணத்தை பார்க்க முடியல. சரியா? யசோதா மையா அதனால் வகுல மாளிகாவாக மாறி பிறந்து வளர்ந்து அவங்க
வெங்கடாதிபதியோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதா ஒரு ஐதீகமும் உண்டு. அவர் கல்யாணத்துக்கு கடன் கொடுக்குறாரு. அதை தான் இன்றைக்கி வரைக்கும் வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட காணிக்கைகள் வசூல் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஒன்றுக்கு ஒன்று இப்படி தொடர்பு இருக்குது. சரியா? இந்த ஜென்மத்தில் ஒன்று நடக்காட்டி அது அடுத்த ஜென்மத்தில் அவங்களுக்கு பையனாக போய் அந்த விஷயம் நடக்கிறதுங்கிற மாதிரி. அதாவது இந்த ஜென்மத்தில் தேவகிக்கு குழந்தையா பிறந்து யசோதைகிட்ட போய் வளர்றாரு. சரியா? வளரும்போது அவங்களோட கல்யாணத்தை, கிருஷ்ணரோட கல்யாணத்தை யசோதை மையா பார்க்க முடியல, சீரசுரமாக பண்ண முடியல. ராதாவோட இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாதியில் ராதா வந்து அவங்க இருக்காங்க. இந்த பக்கம் கிருஷ்ணர் அவர் வந்து இதுக்கு போயிடுறாரு, இந்த மகாபாரதத்துக்கு. இவங்க கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காண்டி போயிடுறாரு. கௌரவர்கள் பாண்டவர்கள் 2 பேருக்கும் சொந்தக்காரர் தான் கிருஷ்ணர். ஸோ இந்த மாதிரி மகாபாரதத்தில் கதை வருது. இந்த கல்யாண கதை வந்து வெங்கடாதிபதி கதை. சரியா? சரி, ஓகே. இது வந்து இன்றைக்கி கிருஷ்ணரோட லீலைகள்ங்கிறது எக்கச்சக்கம். அவரை பற்றி சொல்ல சொல்ல நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மகாபாரத கதைகளோட கூட அவரை பற்றி நம்ம பேசிட்டு போகலாம். ஓகேவா? இப்போ மகாபாரதத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி நம்ம கிருஷ்ணரையும் பார்த்தாச்சு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்குரிய வாக்தேவதைகளின் வாயிலிருந்து சரியான விஷயங்களை சரியாக சொல்லி நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கமெண்ட்ஸ்லாம் போடுங்க. ஏதாவது தப்பாக இருந்தால் அதையும் சொல்லுங்கள். கரெக்டாக அவங்கவுங்க அப்பா அம்மா யாருங்கிற மெயினான விஷயங்களை நான் சொல்லிட்டு போகிறேன். குழந்தைகளுக்கு நீங்கள் ராத்திரி கதையாக சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம மகாபாரதம் ராமாயணம்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியணும். இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு தெரியலை. அதை கரெக்டாக அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த ஒரு முயற்சியை எடுத்திருக்கேன். இதை நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம பார்ப்போம் நாளைக்கு.